அசுரனின் பதுமையவள் 63. அச்சோ, இந்த ராஜ் வேற கூப்பிடுறானே, இப்ப என்ன பண்றது என்ற எண்ணத்தோடு அலைபேசியை எடுத்து காதில் வைத்தவள், சொல்லு ராஜ் என்றாள். உன் அப்பாவை பார்த்தியா ஆம்பல்? அவர் என்ன சொன்னார் என்று அடுத்தடுத்த கேள்விகளை அவளிடம் அடுக்கினான். ராஜ், அப்பா ஒரு முக்கியமான வேலையில் இருக்காங்க, இப்ப அவரை தொந்தரவு செய்ய முடியாது, நேரம் கிடைக்கும்போது நானே இதை பற்றி அவர்கிட்ட பேசுறேன் என்று பிடி கொடுக்காமல் பேசி வைக்க பார்த்தாள். அவனோ, ப்ளீஸ் ஆம்பல், கொஞ்சம் சீக்கிரமா பேசு, என் அண்ணன் பிரச்சனை முடிந்து விட்டால் போதும், என் வீட்டில் எங்களை ஏற்றுக்கொள்வர் என்று பாவம் போல் பேசினான். அவன் தன் அண்ணனை பற்றி சொன்னதும் ஆம்பலின் கிளி அதிகமானது. ச்சே, இது வேற காலை சுத்தின பாம்பு மாதிரி கூடவே வருதே என்று நொந்து கொண்டவள் வேறு வழி இல்லாமல், பேசுறேன், ஆனா நீ இப்படி அடிக்கடி என்னை கூப்பிடாதே என்றாள். நானும் என்னதான் செய்ய ஆம்பல், எனக்கு வேறு வழியும் தெரியல, என் மனைவி வேற கர்ப்பமா இருக்கின்றாள், அவளின் வைத்திய செலவுக்கு என்கிட்ட பணம் இல்லை என்றான் கலங்கிய குரலில். அதை நம்ப மறுத்த ஆம்பல், நீ ஒரு மருத்துவர் தானே, உன்கிட்ட ஒன்றும் இல்லாததை போல பேசுறது வேடிக்கையா இருக்கு என்றாள். என் தந்தையும் அண்ணனும் சேர்ந்து என்னை வேறு எந்த மருத்துவமனையிலும் வேலை பார்க்க முடியாதபடி செஞ்சிட்டாங்க ஆம்பல், என் சான்றிதழ்களையும் பறிமுதல் செய்துட்டாங்க என்றான் அழுதபடி. அவன் குரலை கேட்ட ஆம்பலின் நெஞ்சம் கனத்து போனது. நம் காதல்தான் கைகூடவில்லை, அவன் காதலாவது கைகூடட்டும் என்ற நினைப்பில் அவனுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றாள். ஆனால் இப்போது அவனுக்கு உதவி செய்ய அவள் மனதில் ஏதோ ஒரு தயக்கம். அதற்கு அவன் அண்ணனின் பின்புலமாக கூட இருக்கலாம். இப்போது ராஜின் நிலை அவளை வருத்தமடைய செய்தது. வேலையே இல்லாமல் சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க ராஜ் என்று வினாவினாள். என் மனைவி ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்கு எழுதும் வேலை பார்க்கிறா ஆம்பல், ஆனால் அவளால் இப்போது சரியா வேலை செய்ய முடியல, நானும் கிடைச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்றான். அவன் பேச்சை கேட்டு ஆம்பலுக்கு பாவமாக இருந்தது. சரி ராஜ், நான் கூடிய சீக்கிரம் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு வைத்தாள். பின் அனல்விழி வீட்டிற்குள் வரும்போது அங்கு அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை பின்பு இருந்து வெளியே வந்தாள் அழகி. அவளை வியப்பாக பார்த்த ஆம்பல், அங்க ஒளிஞ்சு நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அழகி என்றாள். ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மா தான் அங்க இருந்து வந்தேன் என்று இழித்து கொண்டே கூறினாள். அவளை நம்ப மாட்டாத பார்வை பார்த்த ஆம்பல், என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா அழகி என்றாள் கேள்வியாக. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்க சொல்லுங்க, அங்கிள் எங்கள் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாரா என்றால் ஆவலாக. உடனே ஆம்பலின் முகம் கவலையை தத்தெடுத்து கொண்டது. அதிலேயே அவள் சொல்ல வந்த பொருளை உணர்ந்து கொண்ட அழகி, அப்ப அவருக்கு இதில் சிறிதும் விருப்பம் இல்லையா என்றால் சோகமாக. நீ கவலைப்படாத அழகி, நான் எப்படியாவது அப்பா கிட்ட பேசுறேன் என்று அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தாள். சிவாவும் தினமும் இதையே தான் சொல்றார், ஆனால் நாட்கள் தான் சென்றுகிட்டே இருக்கு தவிர எதுவும் நடக்க மாட்டேங்குது அண்ணி என்று சோக கீதம் வாசித்தாள். நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என் அண்ணன் உன்மேல் உயிரே வச்சிருக்கான், அப்படியெல்லாம் உன்னை விட்டுவிட மாட்டான், அவன் இப்போதே உன்னை திருமணம் செய்ய தயாராத்தான் இருக்கான் என்று ஆம்பல் கூற, அதில் வெட்கம் கொண்டவள், நானும் தான் அண்ணி, எங்கள் திருமணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றாள். தொடர்ந்து பேசிய அழகி, நான் அன்னைக்கு சிவாவின் வீட்டிற்கு ஆன்ட்டியை பார்க்க போனேன் அண்ணி, ஆன்ட்டி என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, ஆனால் அங்கிள் தான் எப்போ போனாலும் என்னை முறைச்சி பார்க்குறார் என்று சிறு பிள்ளை போல் பேசினாள். அதற்கு சிரித்து கொண்ட ஆம்பல், என் அப்பா எப்போதும் அப்படிதான். ஆமாம், அவர் உன்னிடம் கோபமாக எதுவும் பேசவில்லையே என்று கேட்டாள். இல்லை அண்ணி, அவர் முறைப்பதை பார்ப்பதோடு நிறுத்தி கொள்வார், வேறு எதுவும் பேச மாட்டார் என்று சொல்லி சிரித்தாள். அவளின் சிரிப்பு ஆம்பலையும் தொற்றிக் கொண்டது. அப்படி என்ன ஜோக் சொன்னால் நானும் சிரிப்பேன் அல்லவா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான் ஆதி. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, அப்படித்தானே அண்ணி என்று கூறி கண்ணடித்தாள். அழகியின் சிரிப்பை பார்த்தவன், இன்று மிகவும் சந்தோஷமா இருக்க போல, உன் அவரின் அப்பா உங்கள் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாரா என்று கேட்டவன் குரல் துள்ளலாக வந்தது. அவன் கேட்டதும் அவளின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து வருத்தத்தை தத்தெடுத்தது. இல்ல அண்ணா, சிவாவும் அவருக்குடன் தினமும் போராடிக்கிட்டு தான் இருக்கார், அவர் எதற்காக சம்மதிக்க மாட்டேங்கிறார்னு தெரியல என்றால் பாவமாக. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா அண்ணி என்று ஆம்பலை பார்த்து கேட்டான் ஆதி. எனக்கும் தெரியாது ஆதி,
அன்று நானாக இதை பற்றி பேசும்போது இனி இதை பற்றி அவரிடம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் என்றாள் ஆம்பல். இதில் வேறு ஏதோ பிரச்சனை இருப்பதா தோன்றுது. தொழில் பிரச்சனையில் ஏதேனும் தகராறு இருக்குமோ என்று தன் சந்தேகத்தை கூறினாள் அழகி. இல்லை என்ற பதில் ஒரே நேரத்தில் ஆதியிடமிருந்தும் ஆம்பலிடமிருந்தும் வந்தது. ஆம் அழகி, தொழிலில் உள்ள பிரச்சனையை என் தந்தை நிச்சயமா வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டார். அதுவும் இல்லாமல் நான் இங்குதானே மருமகளா வந்திருக்கேன். அவர் என்னிடம் அனல்விழியை ஏற்றுக்கொள்ள சிறிது காலம் ஆகலாம்னு சொன்னாரே தவிர எங்களை வெறுப்பது போல் எதுவும் பேசவில்லை என்றாள் ஆம்பல். மூவரும் பின் என்னதான் பிரச்சனை என்று தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் வீட்டிற்குள் வந்தான் அனல்விழி. அவனை பார்த்ததும் பதற்றமடைந்தாள் அழகி. அவள் கையை பிசைந்து கொண்டு நிற்பதை வித்தியாசமாக பார்த்த ஆம்பல் இவள் எதுக்காக இப்படி பயப்படுறா என்று யோசித்தாள். அனல்விழி அருகே நிற்பதால் அவளிடம் வாய்விட்டும் ஆம்பலால் கேட்க முடியவில்லை. வந்துட்டீங்களா விழி? இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அவள் பின்னே அழகியும் நுழைந்தாள். ஆதியும் அனல்விழியும் உணவு மேஜையில் வந்து அமர்ந்தனர். புதியதாக கட்டும் மருத்துவக் கல்லூரியின் ப்ராஜெக்டில் சில மாறுதல்கள் செய்தேன் ஆதி. அது என்னன்னு நாளை உன் பிஏவிடம் கேட்டு தெரிந்து கொள் என்றான். அனல்விழியின் பேச்சை கேட்டு அவனை வித்தியாசமாக பார்த்தான் ஆதி. என்ன அப்படி பார்க்குற என்ற அனல்விழியின் கேள்விக்கு, நீங்கள் நிஜமாவே ஹீரோ தான் அண்ணா என்று பாராட்டியவன் தன் மனதினுள், நானெல்லாம் 1 மாதம் கோமாவில் இருந்து விட்டு வந்து அனைத்தையும் ஞாபகத்தில் இருந்தும் தொழிலில் தடுமாறி கொண்டிருக்கிறேன். ஆனால் அண்ணன் உண்மையிலேயே கிரேட் என்று அனல்விழியை தன் மனதிற்குள் பாராட்டி கொண்டான். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே என்று ஆதியை முறைத்து பார்த்தான். தொடர்ந்து பேசியவன், உன் கவனம் தொழிலில் இருப்பது போல் தெரியலையே ஆதி. கடைசி 2 ப்ராஜெக்ட் மூர்த்தி நிறுவனத்துக்கிடம் சென்றிருக்கிறது. அதற்கு நீ என்ன பதில் சொல்ல போற என்றான் அழுத்தமான குரலில். இனி கவனமா இருக்கேன் அண்ணா என்றான் அவன் கண்களை பார்க்காமல். அடுத்த ப்ராஜெக்ட் நம் கைக்கு வரவில்லைனா உன்னை என்ன செய்யலாம் என்றான் அவன் கண்களை ஊருடுவியபதி. கண்டிப்பா நம் கைக்கு வரும் அண்ணா, நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் என்றான் ஆதி. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே உணவு மேஜையில் உணவுகள் பரிமாறப்பட்டது. அப்போது அழகி ஆதிக்கு நீ பேசு என்று ஜாடை காட்டினாள். அவனே அனல்விழியிடம் நன்றாக வாங்கி கட்டி கொண்டு அமர்ந்திருக்கின்றான். அவன் எவ்வாறு பேசுவான்? அதனால் அழகியின் ஜாடையை கண்டு கொள்ளாமல் உணவிலேயே கவனமாக இருந்தான் ஆதி. இவனை நம்பி காசுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்த அழகி தானாக அனல்விழியிடம் பேச ஆரம்பித்தாள். நீங்க சிவாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ணா என்றாள். உணவை உண்டு கொண்டிருந்தவன் நிமிர்ந்து அழகியை பார்த்து, என்கிட்டயா கேட்ட என்றான். ஆமா அண்ணா, உங்ககிட்ட தான் கேட்டேன். அதற்கு எதுவும் சொல்லாமல் ஆதியை பார்த்தவன், ஆதி சிவாவை பத்தி விசாரி என்று சொல்லிவிட்டு திரும்பவும் தன் உணவில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அவர் ரொம்ப நல்லவர்தான் அண்ணா, அவரை போல் ஒருவரை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது என்று சிவாவின் புகழ் பாடிக்கொண்டிருந்தான் ஆதி. அதை ஏதோ தனக்கு பிடித்த பாடலை கேட்பது போல் ஆர்வமாக ஆதியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள் அழகி. கொஞ்சம் நிப்பாட்டு என்று சூடாக சொன்ன அனல்விழி, அவனை பத்தி வேறு யார்கிட்டையாவது விசாரி என்று சொன்னதுடன் நிப்பாட்டி கொண்டான். பின் உணவை உண்டுவிட்டு அனைவரும் தங்களது அறைக்குள் நுழைவதை பார்த்து கொண்டிருந்தாள் அழகி. அனைவரும் சென்று விட்டதை திரும்பவும் உறுதி செய்து கொண்டவள் மெதுவாக எட்டுக்களை வைத்து புத்தர் சிலைக்கு பின்னால் சென்றாள். அந்த புத்தர் சிலை சுமார் 5 அடிகள் இருக்கும். வரவேற்பு அறையின் ஓரத்தில் அழகாக கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருந்தார் புத்தர். அதன் பின்னால் சென்றவள் அங்கு தான் மறைத்து வைத்திருந்த ஏதோ ஒன்றை கையில் எடுத்து வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை மூடினாள்.